ஒரு ஊரில் எழுமலை என்கிறவர் குடும்பத்துடன் வாழ்ந்தார். அவரது மனைவி லட்சுமி, மகள் வள்ளி, தம்பி அஜய் அமைதியாக வாழ்ந்தனர். வள்ளி ஒரு செல்லமான பெண். ஒரு நாள் அவள் காதலித்த பையனோடு ஓடிவிட்டாள். அந்த செய்தியை கேட்ட எழுமலை மனம் உடைந்து போனார். லட்சுமி மன அழுத்தத்தில் திணறி போனார். ஒரு வருடத்திலேயே 7 மலை இறந்து போனார். அஜய் தன் அம்மாவை பார்த்து கொண்டான். வள்ளி தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை வாழாமல் அந்த பையனை விட்டுவிட்டு வந்தார். வள்ளிதான் செய்தது தவறு என்று தன் தாயிடம் வந்து கூறி அழுதாள். தன் தந்தையை இழந்ததற்கு அக்கா வள்ளியே காரணம் என்பது அஜய் மனதில் உறுதியாக பதிந்துவிட்டது. அதனால் அஜய்க்கு வள்ளியை ஏற்க மனமில்லை. ஆனால் தன் தாய்க்காக ஒப்புக்கொண்டான். ஒரு வருடம் கழித்து வள்ளிக்கு தன் தாய் மாப்பிள்ளை பார்த்து மற்றொரு கல்யாணம் செய்து வைத்தால் சில வருடங்களில் வள்ளிக்கு மகள் பிறந்தாள். அஜய் காதலித்து வந்த மீரா மிகவும் வசதியான குடும்பத்தில் இருந்தவர். தன் காதலை தாய் தந்தையிடம் கூறினால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று அஜய் இடம் கூறினாள் மீரா. அக்கா காதலித்து ஓடிப்போனதால் தந்தையை இழந்த அஜய் மீராவின் தந்தைக்கும் அந்த நிலை ஏற்படக்கூடாது என்று எண்ணினான் அஜய். மீராவின் தந்தையை சந்தித்த அஜய், நீங்கள் என்று எங்கள் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறீர்களோ அன்றே எங்கள் திருமணம் நடக்கும் என்று கூறிவிட்டு வந்தான். மாதங்கள் பல கழிந்தது. மீராவும் மிகவும் பிடிவாதமாக இருந்தால், அஜய் தவிர வேற ஒரு ஆணை என் மனதால் ஏற்க மாட்டேன் என்று மிகவும் பிடிவாதமாக இருந்தாள். ஒரு கட்டத்தில் மீராவின் தந்தை அஜயை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார். அஜயின் குடும்ப நிலையை அறிந்த மீராவின் தந்தை திருமணத்தை முழு செலவுமே அவர் ஏற்று மிக விமர்சையாக திருமணத்தை நடத்தி வைத்தார். மீராவிற்கு அஜயின் தாய் என்றால் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் சிறு வயதிலேயே கணவனை இழந்து பிள்ளை மீது மிகுந்த பாசம் வைத்திருக்கும் மாமியாரை மிகவும் நேசித்தாள் மீரா. அஜயின் தாய் லட்சுமி மீராவின் மீது மிகவும் பாசமாக இருந்தாள். ஆனால் வள்ளியின் கெட்ட குணமும் பொறாமை குணமும் மீராவிடம் தன் தாயை சேரவிடக்கூடாது என்று மாமியாரையும் மருமகளையும் பிரிக்க பல கலகங்களை செய்து வந்தார். அஜய்க்கும் மீராவுக்கும் குழந்தை பிறப்பு மிக தாமதமாக இருந்தது. இதற்கு நடுவில் வள்ளியின் கலகத்தை தாங்க முடியாத மீரா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினாள். கரு தங்கியும் மீராவிற்கு அதன் நிலைக்கவில்லை. அடிக்கடி கரு கலைந்து கொண்டே இருந்தது. மீராவின் தாய் மீரா கருவுற்ற உடனே தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார். அஜயும் அதற்கு ஒப்புக்கொண்டான். ஒரு வருடத்தில் மீராவிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அஜய்க்கும் மீராவுக்கும் பிறந்த குழந்தைக்கு குமரன் என்ற பெயர் சுற்றி மகிழ்ந்தார்கள். மீரா மறுபடியும் மாமியார் வீட்டிற்கு வந்தாள். அஜய் மீராவை மிகுந்த பாசத்துடன் பார்த்து கொண்டான். இதற்கிடையில் வள்ளியின் கலகங்கள் பெரிய சூழ்ச்சிகளும் மீராவிற்கு அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படுத்தி வந்தாள். இதனால் அம்மாவிற்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வருவதால் அஜயும் மிக மன உளைச்சலுக்கு ஆளாகினான். தன் தாயையும் கேட்க முடியாமல் மனைவியும் கேட்க முடியாமல் அஜய் மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டான். இதற்கெல்லாம் காரணம் வள்ளிதான் என்று அஜய்க்கு நன்றாக தெரியும். ஆனால் தாய்க்காக அக்காவை எதுவும் கேட்காமல் இருந்தான் அஜய். அஜய்க்காக மிகவும் பொறுமையாக போனாள் மீரா. மீராவிற்கு அஜய் மேல் மிகுந்த காதலும் பாசமும் உண்டு. இப்படியே சில நாட்கள் போய்க் கொண்டிருந்தது. வள்ளியின் கணவர் திடீரென்று இறந்துவிட்டார். திக்கு திசை தெரியாமல் திணறிப்போனாள் வள்ளி. வள்ளியின் கொடுமைகளும் கலகங்களும் அவளால் ஏற்பட்ட மன அழுத்தங்களையும் மறந்த மீரா வள்ளியை அரவணைத்து ஆறுதல் கூறி தங்களுடன் வைத்துக் கொண்டாள் மீரா. வள்ளி தம்பிக்கும் மீராவுக்கும் செய்த துரோகத்தை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டால் தன் தவறை உணர்ந்தாள். நாம் யாருக்கும் துரோகம் இழக்காமல், கலகம் செய்யாமல், யார் மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொண்டால் அவர்களுக்கு கடவுளின் ஆசிர்வாதம் என்றுமே இருக்கும். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். அதனால் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும்.